இயேசுவின் நாமத்தினால் பாவரோக சாபம் நீங்கவே விடுதலையும் அடைந்தோம். என்றென்றும் விடுதலையும் அடைந்தோம். உலகம் தர கூட சமாதானமும் சந்தோஷமும் தந்தார் இயேசுராஜன். மானுலகில் ஜீவித்தாரோம் வேணுலக இன்பத்தை அனுபவிக்க. மானுலகில் ஜீவித்தாரோம் வேணுலக இன்பத்தை அனுபவிக்க. எந்த நற்பாக்கியம் நீங்காரே, எந்த நற்பாக்கியம் நீங்காரே. இயேசுவின் நாமத்தினால் பாவரோக சாபம் நீங்கவே விடுதலையும் அடைந்தோம். என்றென்றும் விடுதலையும் அடைந்தோம். ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் படிக்கிறேன். 1லேருந்து ஒரு 5 வசனம். பென்மியோன் கோத்திரத்தாரில் கிஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்மியோன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பொகரோத்ற்கு பிறந்த சேராரின் புத்திரனாகிய அபியலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலாம் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாக இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கிஸ்துடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கிஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ரைம் மலைகளிலேயும் சலீஸ் நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்மியன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்கிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். போகிற ஜோமல் எங்களுடைய மகா இருக்கிற கத்தை வந்து அருமையான நேரத்துக்காக கர்த்தாவை ஸ்தோத்திரம் கற்றுக்கிறோம். நாங்கள் வாசித்த வேத போது எங்களுக்கு ஆசிர்வதித்து 6 ஆண்டு உதவி செய்கிறாங்க. ஆரம்பத்தில் இந்த முடிவிற்கு இந்த கிருபை தேவ கொத்தாசி தந்து நீர் எங்களை ஆண்டு கொள்ளணுமாக கெஞ்சிய பிரார்த்தனை எங்களுக்கு குறைவே நிறைவாக்கு. அன்றது முதல் ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரோ ஜனங்கள் அங்கே சாமுவேல் இடத்துல சொன்னபோது அவன் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சாமுவேலுக்கு அது விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் உன்னை தள்ளவில்லை, என்ன தான் தள்ளினார்கள், நீ அவர் சொல்கிறபடி செய் என்று சொன்னபோது சாமுவேல் அதை செய்கிறார். அதனால் இந்த வசனத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு விலைக்கு போதிக்க வேணுமாய் கெஞ்சிய பிரார்த்தனை குறைவு நிறைவார். எல்லா காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்கூடும் பணிபடுத்துவோம் பரமபிதாவே, ஆமென். பென்மியோன் கோத்திரத்தாரில் கிஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். செலெக்ஷன் பண்ணுற ஆள் வந்து மகா பராக்கிரமசாலி. அவன் யுத்தம் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி சவுல் வந்து செய்கிறார். ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிற வரைக்கும் தான் அவருடைய காரியம் நல்லா இருக்குது. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியத்துக்கு அவர் கீழ்ப்படியாது போன பிற்பாடு தான்
நிறைய காரியம் மாறுது. அதனால் அவன் வேறு விதமாக வஞ்சக ஆவி ஒன்று அவனை நடத்துது. அப்போது இந்த காரியங்கள்லாம் ஆண்டவரே எங்களுக்கு இது படிப்பணியாக போதனையாக ஞாபகத்துக்கு கொண்டு வந்திருக்குது. நாங்கள் இந்த காரியத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு தெளிவு, அது தேவனுடைய மனுஷனாகிய சவுல் எங்கே எதனால் தவறி போனான், தேவனுடைய மனுஷனாகிய தாவீது எங்கே கர்த்தருக்கு வைராகியம் உள்ளவனாக அங்கிருந்து வந்தான், இதெல்லாம் அந்த வசனத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் அது எங்களுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து ஆண்டு கொண்டு குறைவை நிறைவாகும். எல்லா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்வுடன் படிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். இப்படி ரெண்டாவது சொன்ன அவனுக்கு சவுல் என்னும் பேர் உள்ள சௌந்தரியமான வாலிபனாகி ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரில் அவனை பார்க்கலாம் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாக இருந்தான். சௌந்தரியம் உள்ளவன், நல்ல அழகானவன், நல்ல உயரமானவன் சொல்லி வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் சவுலின் தகப்பனாகி கிறிஸ்துடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கிறிஸ்தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படி அவன் எப்ராஹிம் மலைகளில் சலீம் நாட்டையும் கடந்து போனான். அங்கேயும் அவைகளை காணாமல் சலீம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்மியோன் நாட்டை கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரன் நோக்கி, என் தகப்பன் கையின் மேல் உள்ள கவலைகளை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்தில் தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்வதையெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். எட்டாம் அதிகாரம் சாமுவேல் முதிர் வயதான போது தான் குமாரர் இஸ்ரவேலர் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவள் பெயர் சொபாவிலே நியாயாதிபதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகள் நடக்காமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலில் மூப்பர்கள் எல்லோரும் கூட்டம் கூடி ராமாவில் இருக்கிற சாமுவேலிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர் வயதுள்ளவர் ஆனீர், உம்முடைய குமாரன் உம்முடைய வழிகள் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜா ஏற்படுத்த வேண்டும் என்றார். எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டு, ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறு தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா படியையும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள். இப்போதும் அவர்கள் சொல்ல கேள். ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி அவர்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னது என்று அவர்களோடு திடசாட்சியாய் தெரியப்படுத்து என்றார். அப்போது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சொல்லி, உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால், தன் ரதத்திற்கு முன்பாக ஓடும்படி அவன் உங்கள் குமாரரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும் தன் குதிரை வீரராகவும் வைத்து கொள்வான். 1000 பேருக்கு 50 பேருக்கும் தலைவராகவும் தன் நிலத்தை உடுதுகளாகவும் தன் விளைச்சலை அறுக்கிறவர்களாகவும் தன் யுத்த ஆயுதங்களை தன் ரதங்களின் பனிமுட்டுகளையும் பண்ணுகளாகவும் அவர்களை வைத்து கொள்வான். இப்படியெல்லாம் பல காரியங்களை சொல்கிறான். இப்படியெல்லாம் இருக்கும் அதை சொல்கிறார் ஆண்டவர், அதை சொல்கிறான். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ராஜா வேணும்.
ராஜா எல்லா நாட்டில் ராஜா இருக்கிறாங்க, இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ராஜா கிடையாது. ராஜா யாருன்னா ஆண்டவர் தான் ராஜா. அவர் தான் ராஜா. எல்லோரும் அவங்க நடத்தி வந்தது எகிப்திலிருந்து ஆரம்பத்திலேருந்து எல்லா விதத்திலும் அவங்களை நடத்தி வந்தது ஆண்டவர் தான். ஆனால் அவங்களுக்கு அது மனசில் ஒரு பிடிமானம் இல்லை. காரணம் என்னான்னு சொன்னால், அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. நம்ம எப்படி முன்னும் பின்னுமாக இருக்கிறோமோ அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மனிதர்கள் தானே. மனிதர்களுக்கு குறை கட்டாயம் இருக்க செய்யும். எல்லாரும் நிறைவானவங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனாலும் அதில் சிலர் உறுதியாய் கர்த்தரை பின்பற்றின ஆட்கள் பழைய ஏற்பாடுலாம் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாடுலாம் இருக்கிறாங்க, இன்றைக்கும் சபையில் இருக்கிறாங்க. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த போதெல்லாம் அங்கே அடி விழுந்தது. ஆனால் அங்கே ராஜாவாக வந்தவன் தான் சவுல் ராஜாவும் கர்த்தருக்கு பிரியமாக செய்யும் போதெல்லாம் ஜெயிச்சுன்னு வந்துட்டான். ஆனால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த போதெல்லாம் தோல்வி வந்தது. இஸ்ரவேலுக்கு பெரிய ஆசீர்வாதம் போயிடுச்சு. அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கர்த்தருக்கு அது பயந்தவர் நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, யாராண்ட? சாமுவேலாண்ட, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் திகித்து கொண்டிருக்க. நான் உன்னை புறக்கணித்துட்டேன். ஏன்? சவுல் அதை படிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். சவுல் ராஜபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது இஸ்ரவேல் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்கள் 2000 பேர் சவுலோடு கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனாத்தானோடும் கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவரவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். யோனாத்தான் கெபியிலே தானியம் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். தானியம் இருந்த பெலிஸ்தரை சவுல் அடித்தான் என்று இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று இஸ்ரவேலும் கேள்விப்பட்ட போது ஜனங்கள் சவுலுக்கு பின் செல்லும்படி கில்காலுக்கு வரவழைக்கப்பட்டார். பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மல்லத்திலான ஜனங்களோடும் கூட்டிக்கொண்டு வந்து பெத்துவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் பெறினார். 8வது வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு செதறி போனார்கள். அப்போது சவுல் சர்வாங்க தகனப்படியும் சமாதானப்படியும் இடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகனப்படியும் செலுத்தினான். அவன் சர்வாங்க தகனப்படியிட்டு முடிகிற போது சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். இப்போ 12வது வசனம். கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனப்படியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர். உம்முடைய தேவனாய் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்போது உம்முடைய ராஜபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் எழுந்திருந்து கில்காலை விட்டு பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவுக்கு போனான். சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனத்தை தொகை பார்க்கிறதுக்கு ஏறக்குறைய 600 பேரோடு இருந்தான். இப்படி இங்கே இதோட சவுளுடைய காரியம் முடிஞ்சு போச்சு. அவனை ஒரு பொல்லாதாவின் அர்த்தத்துக்கு எப்போ கர்த்தருடைய காரியத்துக்கு அதாவது கீழ்ப்படியாத போயிட்டான். அதாவது வசனத்தில் வாசிக்கும்போது 13வது அதிகாரத்தில் சவுல் ராஜபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிட்டு அவன் இஸ்ரவேலில் 2ஆம் வருஷம் அரசாண்ட போது தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ என்னன்னா ஆண்டவர் சொன்ன காரியத்தை அதாவது
அதாவது அந்த அமிலேக்கே ஏதோ அவங்க சங்காரம் பண்ணி எதுவுமே அது எடுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே சங்காரம் பண்ணிட்டு ராஜாவை கொலை பண்ண அடிச்சு கொண்டு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவனும் அந்த ஜனங்களும் அதை செய்யலை. அதை நல்ல தரமானதெல்லாம் எடுத்துக்கின்னு ஜனங்க மேலே சொல்கிறான் சவுல். இவன் ஆண்டு சொன்ன வார்த்தை என்னன்னா, அவங்க சங்காரம் பண்ணணும், அது எதையுமே வைக்கக்கூடாது. அதை ஜனங்க மேலே சொல்கிறான். ஜனங்களும் அது மாதிரி எடுத்து வச்சுக்கிறீங்க பண்ணுறது தான் காரியம். அப்போது அது கற்றுக்கு கொஞ்சம் கூட பிரியலை. அதனால் ஆண்டுடைய வார்த்தை மீறினதுனால அங்கே காரியம் வேறு மாதிரியாக நடக்குது. பஞ்சாம் அதிகாரம் 1 படிக்கிறேன். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலர் தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கிறதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். இப்போது கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனையின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமிலேக்கு அவர்களுக்கு வழிமறித்து செய்தியை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமிலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டன்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்போது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தோலாமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூத ஜனங்கள் 10,000 பேருமாயிருந்தார். சவுல் அமிலேக்கருடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடை வைத்தான். சவுல் கேனானியரை நோக்கி, நான் அமிலேக்கரோடு உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்களோடு நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனானியர்கள் அமிலேக்கரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். அப்போது சவுல் அவிலா துவைக்கு எகிப்து எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமிலேக்கரை மடங்கடித்து அமிலேக்கரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டை கறிக்கினால் சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளும் 2ஆம் தரமானவைகளும் ஆட்டுக்குட்டிகளும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்பு வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனசாமாயிருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகள் நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்போது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்போது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவித்தார். சாமுவேல் சவுலிடத்திலே போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றார். அதுக்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விடுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றார். அதுக்கு சவுல், அமிலேக்கரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகள் நலமானவங்களை உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். மற்றவர்களை முற்றிலும் அழித்து போட்டோம். அப்போது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியில் எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடு சொன்னான். அவனோ சொல்லும் என்றான். அப்போது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்தபோது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமிலேக்கரையை அந்த பாவிகளை சங்காரித்து அவள் நிர்மூலமாக்கி தீர்மட்டம் அவளோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாக அனுப்பினார். இப்படி இருக்க கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேல் நோக்கி, நான் கர்த்தர் சொல்லை கேட்டு கர்த்தரை அனுப்பின வழியாய் போய் அமிலேக்கின் ராஜாவாக ஆகாகை
கொண்டு வந்து அமலேக்கரை சங்கரம் பண்ணினேன்னு சொன்னான். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை மீறிட்டு அதையும் அங்கேயும் போய் தான் சொல்கிறேன். ஆனாலும் ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. அதனால் சவுலை தள்ளிட்டு ஒரு பொல்லாத ஆவி நடத்துறதாக வசனத்தில் எழுதப்பட்டது. ஒரு பொல்லாத ஆவி, அதாவது 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்போது அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது எங்கே போனாலும் அங்கெல்லாம் ஜெயிச்சான். நீங்கள் வசனத்தில் நிறைய இடத்துல அப்படி இருக்குது. அவன் எல்லாம் யுத்தம் பண்ணுற ஆட்களை கூட நல்ல யுத்தம் பண்ணுற இடத்துல அவன் போய் நின்று யுத்தம் பண்ணான். யார்? சவுல். அந்த மாதிரி திறமையாக ஆண்டவர் கொடுத்தார், எல்லாமே மேற்கொண்டான். ஆனால் இப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்ததுனால கர்த்தர் அவனை விழத்தள்ளியிருந்தாங்க வசனம் எழுதப்பட்டு. அப்போது சவுல் அதையும் விழத்தனால இப்போ இன்னொருத்தனை ஆண்டுறாங்க சரி பண்ணிட்டார். அதை யார்? தாவீது ராஜா. 16ஆம் அதிகாரம் படிக்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாக இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துகித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியா ஈசானியத்திலே உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று. அவங்க அதாவது பெத்லெகேமியாகிய அந்த அவன் பேர் கிஸ், அவங்க குமார், அதாவது அவங்களுடைய மகனில் ஒருத்தனை நான் ராஜாவை தெரிந்து கொண்டேன் ஆண்டு சொல்கிறாரு. அதே போல் அவன் போய் அவங்க அந்த இடத்துக்கு போகிறான். ஆனால் இதை சவுல் கேள்விப்பட்டான், என்னை கொண்டுடுவானேன்னு யார் சொல்கிறார்? சாமுவேல் சொல்கிறாரு. ஆனாலும் பலி செலுத்துறது போல் போக சொல்கிறார் ஆண்டவர். போகிறான். அங்கே அவங்க பிள்ளைங்கள்லாம் அனுப்புகிறாங்க, காட்டுறாங்க. அதெல்லாம் அந்த காரியமெல்லாம் சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் இல்லை, அவன் இல்லை. ஒருத்தனா சொல்லினா வர்றாரு, இல்லை. அப்போ 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்போது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான். அப்போது கர்த்தர், இவன்தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இங்கே ஆவியானவர் வந்து தாவீதின் மேலே வந்து இறங்கியிருக்கிறான்னு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. சவுல் மேலே ஒரு பொல்லாத ஆவி வந்து இறங்கிறதாக, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போனபோது ஒரு பொல்லாத ஆவியை நடத்துறதாக வசனம் எழுது. அதுலேருந்து அவன் வேறு மாதிரியாக போகிறான். நீங்கள் பைபிள் படிச்சுனே வந்தோம்னா, தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். இதுக்கு முன்னால் சவுலும் அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தான். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாத போது அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை. ஆகினால அந்த காரியத்தில் 2 பேருக்கு வித்தியாசம் வருது. இன்னொருத்தனை ஒருத்தனை ஆண்டவர் செலெக்ஷன் பண்ணிட்டாரு. அவனை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அதிபதியாக கொண்டு வரணும்னு ஆண்டு விரும்புகிறாரு. அதனால் சவுல் காரியம் மாறுது. அதனால் பெரிய ஒரு அழிவு, யார்? சவுலுடைய வீட்டுக்கு பெரிய ஒரு அழிவு வருது. ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை மீறி காரியங்கள் செய்ததுனால அந்த காரியம் கடைசி வரைக்கும் சவுல் தாவீது மேலே காயகரமாக பார்த்தான். ஆனால் அந்த சவுல் வந்து சரியான ஒரு ஆளாக இருந்தால் தாவீது செய்த காரியத்துக்கு சரியான ஒரு நிலைமையில் இருந்தான்னு கனம் பண்ணியிருப்பான். சரியான நிலைமையில் இல்லை. ஒரு பொல்லாதாவை நடத்துறதுனால அவன் காயகரமாக பார்க்குறான். ராஜ்யபாரம் போயிட்டு போய் அந்த பயம் வருது அவனுக்கு. பயம் இல்லாமல் அவன் நடத்துது. ஆனால் தாவீது அப்படி இல்லை, கர்த்தரை உறுதியாக பின்பற்றினான். அவனுக்கு 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம், கர்த்தரை உறுதியாக பின்பற்றினான். அவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் தாவீது காரியம் மட்டும் தெளிவாக இருக்குது. 17ஆம் வசனம் அதிகாரத்தை மாசம்
12ஆம் அதிகாரம் 45வது வசனம் இருந்து படிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் எண்ணத்தில் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனையின் கர்த்தரின் நாமத்தினால் உனக்கு வருகிறேன். இன்று தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்துடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகம் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவனோடு உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றார். அப்போது அந்த பெலிஸ்தேன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்ட வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியில் வைத்து சுயத்தி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முன்னுப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரே கவனினாலும் ஒரே கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையிலே பட்டயம் வெல்லாதிருந்தது. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டத்தை எடுத்து அதை அதன் முறையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். அப்போது தங்கள் வீரன் செத்துப்பான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடிப்போனார். அதுக்கு முன்னால் பெரிய இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்? ராஜாவே ஒரு பொல்லாதாவியை அவனை நடத்தி கொண்டிருக்கு. அவன் வந்து தைரியமாக இருந்தான்னா எல்லாமே சரியாக இருக்கும். அவனே தைரியம் இல்லாத இருக்கனால இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் பயந்து நிற்கிறாங்க. அப்போது தாவீது அங்கே வரான். அவங்க அப்பா அனுப்பி வைக்கிறார், நீ போயிட்டு உங்கள் அண்ணன்களை சொல்லுவனெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு இந்த பால் கட்டியெல்லாம் அவங்க கொடுத்துட்டு அவங்களை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பும்போது தாவீது அங்கே போகிறான். போயிட்டு பேசும்போது கேட்குறாங்க, அண்ணன் பெரிய அண்ணன் கேட்குறாரு, பதினேழு வசனம். ஈசாய் தன் குமாரனாய் தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் 1000 பேருக்கு அதிபதியின் இடத்துல கொடுத்து உன் சகோதரர் சுகமாக இருக்கிறார் என்று விசாரித்து அவளுக்கு அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். அப்போது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லோரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தன்னை கற்பித்தபடி எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்தில் நின்று யுத்தத்திற்கு என்று ஆர்ப்பரித்தார்கள். இருபத்தி 4 வசனம். இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேல் நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொள்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் வைசவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் விட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார் என்றார். அப்போது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேல் நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விசேஷமில்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். அதுக்கு ஜனங்கள் அவனை கொள்கிறவனுக்கு என்னென்னப்படி செய்யப்படும் என்று முன் சொன்னபடியே சொன்ன வார்த்தையை அவங்க சொன்னார். அந்த மனுஷனோடு அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனானத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகாரத்தையும் உன் இருதயத்தின் ஆங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதுக்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. எங்கன்னா பெரிய அண்ணன் சொன்னால் சின்ன கடைசி ஆள் எதிர்த்து பேசுவானா? கிடையாது, பேச மாட்டாங்க. ஏன்னா அண்ணனுக்கு பெரியவருக்கு அண்ணனுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் இங்கே நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா ஏன்னு சொல்கிறான். இவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவனை விட ஆவிக்குரிய இவன் தான் வளர்ச்சியாக இருக்கிறான். கடவுளை அவனை தான் பெரியவனாக ஆக்கி வச்சுக்கிறாரு. ஆகினாலும் தைரியமாக சொல்கிறேன், நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா, எங்கனாலும் போகலாம் வரலாம். ஆனால் போகிறதுக்கு ஒரு காரணம் வரும். ஆனால் வந்த ஆள் தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. வந்தான், யுத்தத்தில் சாதாரண சின்ன பையன். அவனை பார்க்கும்போது யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். யார் சொல்கிறது? சவுல் சொல்கிறாரு, உன்னால் முடியாது.
33வது வசனம். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பிலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் விந்துவரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கம் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாக நான் கொண்டேன். விருசனமில்லாத இந்த பெலிஸ்தனம் அவைகள் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிந்தித்தானே என்றான். இன்னும் அப்படி சொல்லி போனப்பறம் தான் சவுல், சரி நீ போ யுத்தம் பண்ணது. அப்புறம் அவனுக்கு பழக்கம் இல்லாத சில காரியத்தை கொடுக்குறாங்க, அதெல்லாம் மாட்டுறாங்க. அது அவனுக்கு அத்தியாவசியம் இல்லை. ஆடு மேய்க்கிறவனு போய் பட்டயம் இதெல்லாம் போர் வீரர்கள் கொண்டாந்து இதெல்லாம் பண்ண சரியாகாது. ஒருத்தருக்கு பழக்கம் இருக்குது, அந்த பழக்கத்தின் பிரகாரம் போனால் தான் எதையும் மேற்கொள்ள முடியும். எதிரியும் மேற்கொள்கிற விஷயத்தில் கூட பழக்கம் இல்லாத இதில் போனால் ஜெயிக்க முடியாது. அவன் போட்டு பார்த்துட்டு இந்த அத்தியாசம் எனக்கு இல்லை, இந்த பழக்கம் எனக்கு இல்லை, அதை கைட்டு வச்சுட்டு அவன் எப்படி ஆடு மேய்க்கும்போது கவுண்டு கல் எப்படி அடித்தானோ அதே தான், அதான் எடுத்து 3 கல் எடுத்துன்னு போகிறான். போய் ஒரே கல் தான் அவன் வச்ச பாயிண்ட் என்னன்னா, நீ நிந்திக்கிற இஸ்ரேல் இராணுவத்தின் அதிபதியான அவன் ஆண்டவர் அதை மேற்கொள்கிறார். யுத்தம் அது ஒன்றுன்னு சொல்கிறான், யுத்தம் கருத்துடிக்குன்னு சொல்கிறான். நான் இல்லை, பெருமையாக பேசுறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால தான் அந்த காரியம் மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரவேலுக்கு ஜெயம் வந்தது, பெருத்த ஒரு ஆசீர்வாதம் வந்தது. எல்லாரும் தாவீதை வந்து இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்து அவனை பெருமையாக தூக்கி வச்சு பாட்டு பாடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. தாவீதுக்கு அந்த சவுலுக்கு அது இல்லை. அதனால் 18ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனம் முடிச்சுக்கலாம். 18ஆம் அதிகாரத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பெண்கள் பாடி பாட்டு வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். 18ஆம் அதிகாரம் 5-6. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திலும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரி ஆக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட பிரியமாக இருந்தான். தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்பி வரும்போது சிதிகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலுமிருந்து ஆடல் பாடலும் புறப்பட்டு மேளங்களோடும் கேதவாதியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவை சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார். அந்த சிறிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 16 இந்த முறையாய் பாடினார். அந்த வார்த்தை சவுலுக்கு உஷ்ணமாக இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 16,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இன்றைக்கு ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயகரமாய் பார்த்தான். அது பொல்லாத ஆவி நடத்துது. அதாவது கர்த்தருடைய கிருபையில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் விசுவாசிகள். கர்த்தருடைய கிருபையை அண்டிக் கொண்டு இருப்பதுலாம் கர்த்தருடைய வசன கீழ்ப்படியில் வரைக்கும் தான் கர்த்தருடைய நடத்தல் இருக்கும். கர்த்தருடைய காரியத்துக்கு மாறாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு திசை திருப்பது கஷ்டம். வசனம் அப்படி தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் பின்வாங்கி போகிறதுக்கு வெளியே போகிறதுக்கு காரணமே அப்படி தான் இருக்குது. நானும் பார்த்துட்டேன். நான் ரசிக்கப்பட்ட அந்நாள் இந்நாள் வரைக்கும் யார் யார் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் வசனத்தை சார்ந்து கொண்டாங்களோ அவங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை கூட மறுபடியும் பிடிச்சிடுவாங்க. ஆனால் யார் யார் கர்த்தருடைய காரியத்துக்கு கீழ்ப்படியாது போனாங்களோ அது கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பின்னோக்கியே போய் நிறைய நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். அதனால் யாரும் கெட்டு போகிறதுக்கு கர்த்தருக்கும் பிரிய இல்லை. கர்த்தருடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களும் நீ கெட்டு போகணுன்னு நினைக்கிறதுக்கு யாருக்குமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் எனக்கு. ஒவ்வொருவரும் நம் செய்கிற காரியத்துக்கு ஏற்றப்படி தான் மேலே இருந்து ஆசீர்வாதம் வரும். அப்படி தான் சவுல் ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். ஆனால் ஒருத்தன் தாவீது மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? தேவனின் அடைக்கலம், என் பாதுகாப்பு, எல்லாமே தாவீது தேவனை தான் சொல்கிறான், வேறு யாரையுமே சொல்லலை. 2 பேருக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அவன் தவறாக பண்ணுவாரான், இவன் அவனுக்கு அனுசரணையாக தான் இருக்கும். அதனால் நாம் 2த்தையும் பார்த்து எது சரியோ. தாவீதுக்கு இவ்வளோ மதிப்பு மரியாதை வந்தது, ஆசீர்வாதம் வந்தது காரணம் என்னன்னா அவன் கர்த்தரை அண்டிக் கொண்டிருந்தான். அதே போல் நாம் கர்த்தரை அண்டிக் கொள்ளும்போது தான், கர்த்தரை பிரியமாக ஜீவிக்கும் போது தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இல்லைன்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை வேணும். யாருக்கும் ஆண்டவர் வந்து கடனாளியும் கிடையாது, ஒருதலை பட்சமான கடவுளும் கிடையாது. அதே போல் கர்த்தருடைய ஜனங்களும் யாரையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. சொல்ல வேண்டிய கடமை, ஆனால் பொறுப்புன்னு இருக்கும்போது சில காரியம் சொல்லி தான் ஆகணும். அதனால்
இது ஏன் காரியம் இல்லை, கர்த்தருடைய காரியம். இப்படி சொல்லும்போது அதில் கோச்சிக்கிறது, தவறாக எடுத்துக்கிறது அப்படி சரியாக இருக்காது. அதனால் புத்தி சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிது, அது சொல்லித்தான் ஆகணும். அது கேட்குறது கேட்காது அவங்க மோந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு இப்பேற்பட்ட பொறுப்பு கொடுத்துக்கிறாரு. அதனால் சில காரியம் சொல்லித்தான் ஆகணும், சில காரியம் அனுசரித்து தான் போகணும். அதனால் ஆண்டுடைய காரியம் வசனங்கள் தெளிவாகுது. வசனத்தை படித்து கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதம் பெற்றாங்க, யார் யார் ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. அதனால் நீங்கள் படித்து கர்த்தரத்தில் கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தான் வசனம் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.